திருப்பதி போயிட்டு வந்தாலே திருப்பம் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி அந்த மாதிரியான திருப்பம் உங்களுக்கு அமையணும் அப்படிங்கும் பொழுது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போகிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய குபேர தூண் முன்னாடி அமர்ந்து நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். குபேர தூண் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீவாரி உண்டியல் இருக்குது பார்த்தீங்களா? அது முடிவடையக்கூடிய இடத்துல குபேர தூணானது அமையப்பட்டிருக்கு. சரியாக அந்த இடத்துல 2 தூண்கள் இருக்கும். ஒரு தூணுக்கு முன்னாடி பலிப்பீடம் இருக்கும். அந்த தூண் கிடையாது. இரண்டாவது இருக்கக்கூடியது தான் குபேர தூண். குபேர தூண் முன்னாடி நீங்கள் உட்காரக்கூடிய விதத்தில் இடமும் இருக்கும். அப்படி நீங்க உட்கார்ந்துகிட்டு உங்களுடைய 2 கைகளையுமே பின்னோக்கி கொண்டு போய் குபேர தூணை பற்றி கொண்டு நேர் எதிர பார்க்கும் பொழுது யோக நரசிம்மருடைய சன்னதியானது இருக்கும். அப்படி அந்த சன்னதி மேற்கூரையில் 3 சிற்பங்கள் இருக்கும். அதில் இரண்டாவது வரக்கூடிய சிற்பம் பார்த்தீங்கன்னா பெருமாள், குபேரர் மற்றும் குபேரருடைய உதவியாளர் இருப்பாங்க. அப்படி அந்த குபேரரை பார்த்தபடி குபேர தூணை பற்றி கொண்டு நம்மளுடைய பண கஷ்டங்கள் எல்லாத்தையுமே முன்வைத்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே திருப்பதி போயிட்டு வந்ததற்குண்டான திருப்பம் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஓம் நமோ நாராயணாய.